தமிழக அரசியல் சூழல் எவ்வாறு இருக்கிறது, இது எதை நோக்கி போகிறது என்பது குறித்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு ஷியாம், வணக்கம். வணக்கம். நேற்றைக்கே அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கூவத்தூர் நட்சத்திர விடுதிக்கு போய் எம்எல்ஏக்களை பார்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு இரண்டாவது நாளா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பார்க்க போயிருக்கிறாங்க. அதே சமயம் இன்னைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கூடுதலா 5 எம்பிக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது? வரலாறு திரும்புகிறது என்று சொல்வார்கள். ஆனால் அது நாட் இன் த சேம் வே. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் பட் நாட் இன் த சேம் வே. இது 88 நாங்கள் சந்தித்த விஷயம்தான். இது போலவே அதிமுகவிலே மனத்தாங்களும் பிளவும் ஏற்பட்டவுடன் இதே போலவே அதிமுக எம்எல்ஏக்கள் பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்தந்த பிரிவுகளின் அணித்தலைவர்கள் அவர்களை போய் பார்த்து வந்தார்கள். அதே காட்சிகள் தான் இப்போதும் அரங்கேறுகின்றன. பொதுவாக ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலே ஒரு பெரிய மரணம் ஏற்பட்ட பிறகு அந்த இயக்கத்தை பிளவுபடுத்துவதற்கென்று சில சக்திகள் தோன்றுகின்றன. இதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிற பாடம். அந்த வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்த ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு 2 மாத காலம் there was a semblance of unity. ஒற்றுமையாக இருப்பது போல தோற்றம் அளித்தாலும் இயக்கத்துக்குள்ளே மனத்தாங்கல்கள் இருந்திருக்கின்றன. அது இப்போது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதிலே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களது ராஜினாமா என்பது அந்த ஃபுல் சர்க்கிள் முடிந்து விட்டது. ராஜினாமா கொடுத்தார், அதை கவர்னர் ஏற்றுக்கொண்டார். பிறகு முதலமைச்சர் நன்றி தெரிவித்தும் கடிதம் கொடுத்து விட்டார். இதற்கு பிறகு there is no going back. மீண்டும் ஒரு முறை அவர் அந்த முடிந்த ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு முறை அவர் திறக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆக கவர்னரின் முன்னால் 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை என்று சொல்லலாம், அல்லது மெஜாரிட்டி கடிதங்களை கொடுத்திருக்கிற திருமதி சசிகலா அவர்களை அவர் பதவியேற்க அழைக்க வேண்டும். ஆனால் அவர் கால தாமதப்படுத்துவது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த கவலையை அளிக்கிறது. ஏனென்றால் இந்த கால தாமதம் என்பது தமிழகத்தின் நலன்களுக்கு விரோதமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதனால் லாபம் அடைவது யார் என்று பார்த்தால் கண்டிப்பாக கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, கேரள அரசு. கர்நாடகம் நம்மோடு ஒரு நீர்த்தாவாவில் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம். உங்களுக்கே தெரியும், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கேரளாவிலிருந்து நமக்கு வர வேண்டிய நீர் வரவில்லை. தமிழகம் மிகப்பெரிய வறட்சிகளை சிக்கி தவிக்கிறது. ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசின் தலைவர் கவர்னர் ஏன் இந்த காலதாமதம் செய்கிறார்? ஏதோ ஒரு முடிவை அவர் தெரிவிக்கலாமே. அவரது விதிகளுக்கு உட்பட்டு ஒருவேளை சசிகலாவை பதவி பிரமாணம் நான் செய்து வைக்க மாட்டேன் என்று அவர் முடிவெடுத்தாலும் கூட அவர் சொல்லலாமே. அதிலே என்ன ஒரு மறைமுகம் வேண்டியது இருக்கிறது? நாம் டிரான்ஸ்பரன்சி வேண்டும், ஜனநாயகத்திலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறோமே. அந்த வெளிப்படைத்தன்மை கவர்னர் அவர்களும் செய்ய வேண்டும் அல்லவா? அவர் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அவர் ஒரு மாநிலத்தின் அரசியலை தீர்மானிக்க கூடாது. அது தவறு. ஒருவருக்கு ஒரு தேர்வு எழுதுவதற்கு நாம் 1 மணி நேரம் கொடுக்கிறோம் என்றால், இன்னொருவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தேர்வு எழுதி கொண்டே இருக்கலாம் என்றால் அவர் எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் எழுதி விடுவாரே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தரப்படுகின்ற நேரம் என்பது அதிமுகவை பிளவுபடுத்திக் கொண்டே போகும் என்றுதானே தோன்றுகிறது. இது போக எம்பிக்கள் சேர்கிறார்கள் அல்லவா? அது யாருக்கு லாபம்? அது ஆளுகின்ற பிஜேபி அரசுக்கு தானே லாபம். எம்எல்ஏக்கள் வருவது 6 7 என்றால் எம்பிக்கள் சேர்ந்தது 10. ஆக கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்களுக்கு அது சமம். அது யாருக்கு லாபம்? அது பிஜேபிக்கு தானே லாபம். இங்கு எம்எல்ஏக்கள் பிளவுபட்டால் பிஜேபிக்கு லாபம் கிடையாது, அது திமுகவுக்கு தான் லாபமாக முடியும். ஆக மொத்தத்திலே கால தாமதம் அல்லது தாமதமான நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி. ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. அது கவர்னர் இன்றே அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவரது உள்ள கிடைக்க என்ன என்பதையோ, என்ன செய்ய போகிறோம் என்பதையோ அவர் தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது.